Hi friends, welcome to Sapadu Nalla Irukku channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சப்பாத்தி கிரேவி பார்க்கலாம். இதுக்கு பன்னீர் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டிருக்க மசாலா எல்லாம் பன்னீரோட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கலந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். நார்மலாக சப்பாத்திக்கு கிரேவி செய்யணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் எல்லோரும் நம்மலாம் செய்வோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தேங்காய் யூஸ் பண்ணாமல் இந்த கிரேவி செய்ய போகிறோம். அப்படியே ஹோட்டலில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது 1/2 hour நல்லா ஊறிட்டுருக்கு பன்னீர். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 1/2 hour மசாலா பவுடர்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஹாட்டான ஆயிலில் போட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பீசஸையும் திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணுறல, நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். ஸோ 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி பன்னீரோட எல்லா பக்கமும் நல்லா வெந்து 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான பார்க்கவே ரொம்பவே ஹெல்த்தியான பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க கிரேவி செஞ்சிடலாம். பன்னீர் எப்படி எந்த ஷேப்பில் கட் பண்ணமோ அதே ஷேப்பில் நம்ம இன்றைக்கி ஆனியனையும் கேப்சிகமையும் கட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுக்க போகிறோம். பன்னீரையும் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கோம். பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகமையும் எடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆனியனையும் ஒரு பேன் எடுத்து அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆனியன் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கும். இது சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த கிரேவி சாப்பிடும் போது ஆனியனும் கேப்சிகமும் ஒரு க்ரன்ச்சி ஃப்ளேவரில் நம்ம வாயில் தென்படும். சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் அதே சப்பாத்தி கிரேவி இருக்கும். இதை நீங்கள் நான், ரொட்டி எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இப்போது கேப்சிகமையும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கேப்சிகமுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பன்னீர், ஆனியன், கேப்சிகம் எல்லாம் ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க கிரேவி செஞ்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, ஜாதி பத்திரி எல்லாத்தையும் 2 ஆட் பண்ணி பிரிஞ்சி இலையையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்போட ஃப்ளேவர் இந்த கிரேவிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். வெங்காயத்தோட நிறம் மாறி நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நம்ம 2 தக்காளியை கிரேவியாக அரைச்சி மிக்சியில் கிரேவியாக அரைச்சி அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த தக்காளி விழுத வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி விழுத போட்டு நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மசாலா ஐட்டம்ஸ், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளியை நல்லா ஒரு கிரேவியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கோம்.
அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்த பிறகு இப்போது மசாலா பவுடர்ஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். இப்போ தக்காளி விழுதோட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பவுடர்ஸ் எல்லாம் போட்டு தக்காளி விழுதோட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். மசாலா பவுடர்ஸ் எல்லாம் நல்லா வதங்கின இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர், ஆனியன், கேப்சிகம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை அது கூட ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேப்சிகமையும் ஆனியனையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கிற மாதிரி மூடி போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே சாப்பிட்ற சப்பாத்தி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, நான், ரொட்டி எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. அதே ஹோட்டல் ஸ்டைலில் என்ன ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதே கன்சிஸ்டன்சியில் இந்த கிரேவி இருக்கும். தேங்காவை அரைச்சி ஊற்றுற இந்த ப்ராசஸ்லாம் இந்த கிரேவிக்கு கிடையவே கிடையாது. ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராசஸும் கூட. இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்டு அசந்தே போயிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா இருக்கு சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க, கமெண்ட்டையும் போடுங்க. பாய் பாய்.